கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. தேவநாயகத்தினுடைய பிரதான கிருபையினாலே அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்யும்படியான ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு இந்த நாளில் உண்டாயிருக்கிறது. கடந்து வந்து தேவநாயகத்திற்கு மகிமையுள்ள ஒரு ஆராதனை இறக்க நல்ல பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தார். அதற்காக நான் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். இந்த சமயமானது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு ஆத்மாவிலே பலனடைந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவில்லை, அறிந்து கொள்ள வேண்டியவில்லை, அறிந்து நாம் திடனடைந்து பலனடைந்து கடந்து போகிற நேரமாக இருக்கிறது. அப்படியே இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நானும் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது இறைவனாகி தேவன் எனக்கு சில கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளுடைய வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளாக நமக்கு தந்தார். அந்த வார்த்தைகளை ஒரு எடுத்து வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:7 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். நாம் பிசாசுக்கு பயப்படக்கூடாது, சாத்தானுக்கு பயப்படக்கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். பயப்படாமல் எதிர்த்து நின்றால் ஓடி போவான் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படி நீங்கள் சாத்தானுக்கு பிசாசுக்கு பயப்படாமல் அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமானால், அவன் உங்களை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் உங்களை கண்டு ஓடி போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. 2 காரியமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாத்தானுக்கு பயப்படக்கூடாது, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிர்த்து நின்றால் அவங்களை விட்டு ஓடி போவான் என்று இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி நாம் இருந்தால் நம்மை பார்த்து அவன் பயப்படுவான், அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும், ஓடி போக முடியும் என்று சொல்லி முதல் பகுதியிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய ஜனங்களா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிற பொழுது பிசாசு கீழ்ப்படுகிறதான ஒரு ஊழியக்காரனை கண்டு, ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டு பயப்படுவான், பக்கத்திலே போக மாட்டான், நெருங்க மாட்டான், அவங்களை விட்டு ஓடி போய் விடுவான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது பவுலடியாரை கண்டு பிசாசுகளும் ஓடி போயின, நடுங்கின என்று சொல்லி நம்ம அங்கே வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்களை வாசித்து பாருங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களாக செய்தலினால் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்களை போட வியாதிகள் அவர்களை விட்டு என்ன செய்தான் நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு என்ன செய்ய புறப்பட்டன, ஓடி போயிட்டு. பவுலை கண்ட உடனே அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த அப்படியாக பொல்லாத ஆவி பிடிச்சிருந்த மனுஷருக்குள்ள இருந்த பேயெல்லாம் என்ன செஞ்சுட்டான், பிசாசெல்லாம் ஓடி போயிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! ஆமாம், அவர் போட்டிருந்த சட்டையை, அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அப்படியாக எடுத்து அவருக்கு அப்படியே களைஞ்சி போட்டிருப்பார் இல்லையா, அழுக்கான ட்ரெஸ்ஸு, அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி அழுக்கான ட்ரெஸ் எடுத்து அப்படியாக ஒரு வியாதிக்கார மேலே போட்டாச்சுன்னா அவனுக்கு சுகம் உண்டாச்சா. ஹல்லேலூயா! அந்த அளவுக்கு பவுலடியார் ஒரு வல்லமுள்ள ஒரு ஊழியக்காரராக அவர் காணப்பட்டார். பொல்லாத ஆவிகளும் அவரை கண்ட மாத்திரத்தில் என்ன செஞ்சா அவர்களை விட்டு ஓடி போயிட்டு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்படி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கூட 16 முதல் 18 வரைக்குள்ள நீங்க வசனங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. அவர் ஒரு வல்லமுள்ள ஒரு ஊழியக்காரராக இருந்தார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அவரை கண்டவுடன் பேய்களெல்லாம் நடுங்கின என்றும் ஓடி போயின என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. அப்போஸ்தலர் 16 முதல் 18 வரைக்குள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எதிர்பட்டால்
அந்த பொல்லாத ஆவியோட அந்த பொம்பளைக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு, பொல்லாத ஆவி இருந்துச்சு, ஒரு அசுத்தாவி இருந்துச்சு. அந்த அசுத்தாவி தான் இப்படி என்ன செய்தது சொல்லிக்கொண்டே வந்தது. அப்படின்னாவே அது என்ன ஆவி என்றும் அது எப்படிப்பட்டது என்றும் அது ஒரு அசுத்தாவி பொல்லாத ஆவி என்றும் அது ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்றும் அவர் அப்படியாக ஆவியில அறிந்திருந்தபடினாலே அவர் சின்னம் கொண்டு கோவப்பட்டு எடுத்துனா, நீ அந்த பெண்ணை விட்டு நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி நினைச்சுதாரா. அது அப்படியாக இயேசு நாமத்தினால் கடிந்து கொண்ட பொழுது என்னச்சுதான் அந்த ஆவி பயந்து நடுங்கி ஓடி போயிட்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க தேவனுக்கு எதுக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னு சொன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போக மாட்டான், பிசாசு உங்களே சுத்தி சுத்தி தான் வருவான் என்று சொல்லி நாம் இப்படியாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அப்படி கீழ்ப்படுகிற மனிதர்களுக்கு தான் சாத்தான் பயப்படுவான், மற்றபடி பயப்பட மாட்டான் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அப்போஸ்தலர் 13 கூட 6 முதல் சில வசனங்களை நாம் இங்கே வாசிக்கிற பொழுது பவுல் எல்லா காலத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அது ஒரு பக்கம். அப்போஸ்தலர் 13 6 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அங்க வாசித்து பாருங்க. வாசிங்க. என்பவன் ஆமா, அங்க பாருங்க, அங்க ஒரு மாயவித்தைக்காரன் தான், ஒரு மந்திரவாதி இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளையில பாருங்க அப்படியாக ஊருக்குள்ளே அப்படியாக நான் பார்க்கிற பொழுது கடவுள் வழிபாடு செய்கிறவர்கள் போல இருப்பார்கள், கடவுளை வழங்குகிறவர்கள் போல இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு ஆவி வைத்து இருப்பார்கள், ஒரு பேய் அப்படியாக ஒரு சித்து அவர்கள்ட்ட இருக்கும். அந்த பேயை சித்து வச்சு என்ன செய்வார்கள், சில நல்லது செய்கிறது போல மக்களுக்கு நல்லது செய்வார்கள். இப்படி செய்து அப்படியாக மக்களை பிரமிக்க பண்ணுவார்கள். அப்படி போல அந்த காலத்திலும் என்ன செய்தார், இப்படி ஒரு மனிதனை மாயவித்தைக்காரன் ஒரு மந்திரவாதி இருந்தான் என்றும் அவர் செர்க்கி பவுலான ஒரு அதிபதியோட கூட இருந்தான். இவனுக்காக பெரிய மாய வேலையெல்லாம் செஞ்சிருப்பானா இருக்கும், பல வித்தைகளை செய்திருப்பானா இருக்கும், நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்று நம்பும்படியான பல காரியங்களை செய்து அந்த செர்க்கி பவுலை தன் வசப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற வேலையில அந்த பகுதியில் பவுலடியார் கடந்து போய் பலவிதமான வேலைகளை அவர் செய்தார். பலத்த கிரியைகள் அவர்களால் நடப்பிக்கப்பட்டது. ஆவிகளும் அவரை கண்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடின, பேய்கள் ஓடின, நோய்கள் சுகமாயிற்று, முடவர்கள் நடந்தார்கள், சப்பானிகள் இப்படிப்பட்ட நடந்தார்கள் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்ட பொழுது இது எப்படிப்பட்ட காரியம், இது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியமா இருக்கிறது, இதை குறித்து நாம் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலை அழைப்பித்து அதை கேட்கறதுக்கும் அவர் அப்படி ரொம்ப ஆவலா இருந்தார். ஆனா இந்த மாயவித்தக்காரன் என்ன செய்தான், அதை தடுத்தான் என்று சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா அவர் பக்கம் சாஞ்சிட்டா நம்ம பொழைப்பு கெட்டு போவோம் என்பதற்காக அதை தடுத்தான் என்று சொல்லி எழுதப்படுது. இப்படி செய்த பொழுது வாசிங்க. மாயவித்திக்காரன் அர்த்தங்கள் 8 வசனம். எழுத்து நின்றார். ஆமா, பவுலுக்கு கோபம் வந்துட்டு பாருங்க. ஆமா, எல்லா கபடம் எல்லாம் பொல்லாங்கி நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பயங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிறது ஓய மாட்டாயோ. ஆமா ஆமா இப்படி அவர் என்ன செய்தார், அவனை அப்படியாக கடிந்து கொண்டார். இப்பொழுதே என்ன செய்யும், உனக்கு அப்படியாக உன்னுடைய கண்ணு குருடாய் போய்விடும் என்று சொல்லி நீ குருடனா இருப்பா, சில காலம் சூரியனை காண மாட்டேன்னு சொன்ன அப்படியே அது நடந்தது. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி போனது மாத்திரமல்ல,
அவனுக்கு ஒரு தண்டனை அங்கே உண்டாயிற்று என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். இப்படி பவுல் போன்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே பலத்த கிரியில் நடப்பித்தார்கள். சத்துரு கண்டு என்ன செய்தான், சாத்தான் கண்டு, பொல்லாத ஆவிகள் எல்லாம் கண்டு பயந்தன, நடுங்கின என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வர்ற வழியில நிக்கவே கூடாதுன்னு என்ன செஞ்சு ஓடி போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவங்க தேவனுக்கு எல்லா காலங்களிலும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, யாக்கோபு 4:7 என்ன சொல்லுகிறது பார்க்கிற பொழுது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் சாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். நீங்க எதிர்த்து நின்னா அப்படி சாசு பயந்து என்ன செய்வான், ஓடிடுவான் உங்களை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடினாலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இல்லாவிட்டால் சாத்தான் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உங்களுக்கு சாத்தான் பாருங்க, சில நேரத்தில் சிலர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சாசு விரட்டுறது இருக்கட்டும், ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அதிகமாக விசுவாசிகள் அதிகமாக சொல்லுகிறது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சாசு போராட்டமா இருக்கு, சுவாச போராட்டமா இருக்கு, எனக்கு ஒரே சுவாச போராட்டமா இருக்கு, ஆவி போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். விசேஷமாக இந்த கன்னியாகுமரி பகுதியில் நான் ஊழியர் செய்ய வந்த காலங்களில் நான் அதிகமாக அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் சாத்தானுக்கு அதிகமாக மக்கள் பயப்படுகிறான ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த பகுதியில் இருக்கிற ஊழியக்காரர்களும் ஒரு காரணம் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்திருக்கிறதுக்கு அவர்களுக்கு சரியாக போதிக்காமலும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமலும், அதை முக்கியப்படுத்தாமலும், அதை வலியுறுத்தாமலும் இவர்களை என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கு பயந்திருக்க வேண்டும், தங்களை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி அவர்களை தவறாகவே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நான் அதிகமாக இங்கு வந்த காலங்களிலே நான் கண்டேன். அதற்காக நான் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். அப்படிதான். அதாவது இங்க உள்ள மக்கள் சாத்தானுக்கு தான் ரொம்ப என்ன செய்யறாங்க, அதிகமாக பயப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க அப்படி ஒரு சின்ன ஒரு காரியமானாலும் எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, குடும்பத்துல போராட்டமா இருக்கு, எனக்கு ஆவியில போராட்டமா இருக்கு, அப்படி போராட்டமா இருக்கு, இப்படி போராட்டமா இருக்கு, சாத்தா ரொம்ப போராடுறான், சத்துரு ரொம்ப போராடுறான் அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் சத்துரு போராடுறான் உங்ககிட்ட? ஏன் சத்துரு போராட வேண்டும்? சத்துரு என்ன தேவனை விட பெரியவனா? உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பொழுது ஏன் சத்துரு போராடுகிறான்? ஏன் அடிக்கடி போராட்டங்கள் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்படியானால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் சத்துரு உங்களை கண்டு பயப்படுவான், போராட்டம் உங்களுக்கு வரவே வராது. அல்லேலூயா. ஏன் போராடுறான் சாத்தான்? சாத்தான உங்க கூட எதிர்த்து நிற்கா, நீங்க சாத்தான எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்க. சாத்தான் உங்க இடத்துல எதிர்த்து நிற்கா, உங்களை பலவீனப்படுத்துகிறான், உங்களை டச் பண்றான், தொடுறான், உங்களுக்கு எதிராக தீங்கு விளைவிக்கிறான், உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறான். ஏன் இந்த போராட்டம்? ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியல, அது சாத்தானுக்கு தெரியும். இவன் தேவனுக்கு கீழ்ப்படியல, அதனால இவன்கிட்ட போய் சேட்டை பண்ணலாம்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சேட்டை பண்றான். இதான் உண்மையான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 9:6 வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் சரியான ஒரு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல ரொம்ப பயபக்தியா நாம் காணப்படணும். எல்லா காரியத்திலும் நாம கர்த்தருக்கு சரியா கீழ்ப்படிந்து அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இருப்போம் என்று சொன்னால், அவருக்கு பயந்து இருப்போம் என்று சொன்னால் சாத்தானுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை கண்டு என்ன கண்டு பயப்படுவான். ஏன் போராட்டம் வருது? போராட்டம் வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பவுலடியார் போன்றவர்கள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், முழுமையாக பூரணமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் நடந்து கொண்டார்கள். சாத்தான் அவங்களை கண்டு பயப்பட்டார். ஹல்லேலூயா. ஆவி அவர்களை கண்டு என்ன செய்தது? பயந்தது. பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகளும் அவர்களை கண்டு ஓடி போயின. ஹல்லேலூயா.
அவங்க பக்கத்திலே வர இருக்கிற பக்கத்திலே வரவே வராது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கனவுல கூட வரமாட்டான், வந்தாலும் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள் இல்லை, திருமணமான புது என்று எண்ணுகிறேன். ராக்காலத்தில் நானும் மனைவியும் வீட்டில் படுத்திருந்தோம். அப்பொழுது எனக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிற்று. சாத்தான் கடந்து வருகிறான். அவனோட நான் எதிர்த்து நின்று சண்டை போடுறேன். ஒரு குறிப்பிட்ட வேலை வந்த பொழுது, ஒரு கட்டம் வந்த பொழுது நான் ஓங்கி அவனை எடுத்துட்டேன். போ சாத்தானே அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா போ சாத்தானேன்னு சொல்லி எடுத்துட்டேன். ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கேன் அந்த சொப்பனத்தில். அது சரீரத்திலே உண்டாயிட்டு. பக்கத்தில் மனைவி படுத்துறதுக்கா இந்த கை ஓங்கி அந்த ஆவியில மாத்திரம் இல்லை, சரீரத்திலும் அது பிரதிபலித்திருக்கிறது. தமான ஒரு அடி அடிச்சிருக்கேன். அடிச்ச அடியில் மேலே பட்டு அவன் முழிச்சிருச்சான். எனக்கும் முழிப்பு தட்டி விட்டது. அப்புறம் என்னன்னு கேட்டா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்சுக்கிட்டே அப்படி காரியங்களை சொன்னேன். ஆனால் உடனால் சொப்பனத்தில் கூட சாத்தா நம்மளை கண்டா பயப்படணும். ஹல்லேலூயா. சொப்பனத்துக்குள்ள சாத்தானை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஐயா ஒரே கெட்ட சொப்பனமா வருதுயா, பேய் சொப்பனமா வருது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு. இப்பொழுது திடீரென்று இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. சொப்பனத்துல கூட சாத்தான் நம்மளை கண்டா அவனுக்கு பயமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப அப்படி பயப்படலாம் என்ன செய்யணும்? நாம் எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவன் நம்மளை பார்த்து பயப்படுவான். நம்மளை பக்கத்திலே வர மாட்டான், நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. இப்படி பவுலுடைய எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தபடினாலே அவனை கண்டு சாசுகள் எல்லாம் அலறி அடிச்சு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கீழ்ப்படியிலன்னா நம்மளை பார்த்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்களை கண்டு சாத்தான் பயப்பட மாட்டான். பாருங்க அப்போஸ்தலர் 19:13 முதல் 16 வசனங்களை வாசி பாருங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியல, தேவனுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா சாத்தான் உங்களுக்கு கண்டு பயப்பட மாட்டான். அவன் உங்ககிட்ட போராட தான் செய்வான். நீங்க உங்களால அவனை மேற்கொள்ள முடியாது. அதான் சாத்தான் போராடுறான்னு பொதுவாக மக்கள் சொல்றாங்க. சாத்தான் ஏன் போராடுறான் அதை மூலமா தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளுக்கு யூதர்களாகிய சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிற இயேசு மேல் ஆணை என்று இப்படி சொன்னாங்க. தேசாந்திரிகளா தெரிந்த சில மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்களாம், இயேசு நாமத்தை சொல்லி பவுல் பிசாசுகளை துரத்துகிறதையும் பிசாசுகளை அலறி ஓடுகிறதையும் கட்ட பொழுது நம்மளும் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம். அந்த இயேசு நாமத்தை சொல்லி இந்த மந்திரவாதிகள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத இந்த மந்திரவாதிகள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவர்கள் யூதர்கள் தான், இவர் இஸ்ரவேலர்கள் தான். ஆனாலும் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் என்ன செஞ்சாங்க, பேயை விரட்டுறது, பேயை இயேசு நாமத்தை சொல்லி துரத்துனாங்களாம். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இவங்க யாருன்னு பார்த்தா பிரதான ஆசிரியர் ஸ்கேவான்கிறதான ஒருவருடைய 7 குமாரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா இவங்க மந்திரவாதியாக வெளியில தங்களை காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியலை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இவர்கள் சில மந்திர வித்தைகள் செய்கிறவர்களாக அசுத்தாவிகளை வைத்து மந்திர வித்தை செய்யலாம் இருந்தாங்க. நம்ம மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்க, தங்களை பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. ஆசாரியருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை போல காமிச்சுக்கிட்டாங்க. வாசிங்க. இப்படி சொன்ன பொழுது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பாய்ந்து பண்ணி ஆமா
பவுல் பிரசங்கிற அந்த இயேசு நாமத்தினாலே நீ உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் போ பிசாசு அப்படின்னு அந்த பொல்லாத ஆவி பிடிச்ச மனுஷனை பார்த்து சொன்ன பொழுது அவனுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி நினைச்சான், பவுலே அறிவும் இயேசு எனக்கு தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லி 7 பேரையும் அடிச்சு துரத்திட்டு அவங்க சட்டக்கட்டையெல்லாம் உறிஞ்சி காயப்படுத்தி ஓட ஓட விரட்டி விட்டுட்டுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா சாத்தான் நம்மளை கண்டு பயப்படுவான். நம்ம சாத்தானை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. சாத்தான் பயந்து அவனை ஏற்றி நின்னீங்கன்னா அவன் பயந்து ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிட்டு ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எழுதி வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால கீழ்ப்படியாதவர்களை கண்டு சாத்தான் என்ன செய்வான்? பயப்பட மாட்டான். கீழ்ப்படிகளை கண்டா பயப்படுவான். அதனால தான் இந்த பிரசங்கத்தின் வாக்கியத்தை தேவநாயகத்தை தந்த பொழுது எனக்கு உணர்த்தி கொடுத்து என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டாம், அப்பந்தான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதைத்தான் இந்த பிரசங்கத்தினுடைய மைய பொருளாக கருத்தாக இருக்கிறது. அதை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறமைக்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசப்பாவும் என்ன செய்தார்? சாத்தான பிசாசே பொல்லாத ஆவிகளை அசுத்த ஆவிகளை அவர் கடிந்து கொண்ட பொழுது அவன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மத்திய 4:10-11. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, ஆமா இப்படி ஆண்டவர் சொன்னாரு, விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மார்க் 1:23 முதல் சில வசனங்களை நாம் அங்கே வாசி பார்க்கலாம். மார்க் 1:23 முதல் வசனங்களை வாசிங்க. மார்க் 1:23. ஆமா, ஆண்டவருடைய காலத்திலே அங்க ஒரு ஜெபாலயம் இருந்தது. அந்த ஜெபாலயத்திலே ஒரு மனுஷன் இருந்தான், கோயிலுக்கு போயிட்டு வருவன் தான். அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்தது. அவன் ஐயோ நசரேய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன் இப்படின்னு சத்தமிட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு போ, அதை அதட்டினார். ஆமா, சாத்தானை பார்த்து அதட்டினார். நம்ம சாத்தானை பார்த்து பயப்படுவோம். உடனே அந்த அசுத்தாய் அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிற்கு கட்டளையிட அதிகாரமா பேசினாரு. சாத்தானே அப்படின்னாரு. சாத்தான் இருந்துச்சா ஓடி போயிட்டான். அசுத்தாவிகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா சாத்தான் உங்களுக்கு பயப்படுவான். ஆமா என்று சொல்லி இங்கே இந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்தரிப்போமாக. நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தியிருந்தால் தான் சாத்தான் உங்களுக்கு பயப்படுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இந்த கர்த்தரும் இந்த உலகத்தில் பிரவேசித்த நாட்களில் இருந்து இயேசுவானவர் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? தம்முடைய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆனபடினால் பிசாசுகள் அவரை கண்டு பயந்து ஓடின, நடுங்கின, அலறி ஓட்டம் பிடித்தது. அது கீழ்ப்படிந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பிலிப்பியர் 2:6 முதல் 8 வரைக்கும் வசனம். பிலிப்பியர் 2. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல. மரண பரியந்தம் அவர் தம்முடைய தேவனுக்கு அவர் கீழ்ப்படித்திருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த யாக்கோப்பு 4:7 நாம் அப்படி பார்க்கிற பொழுது முதல்ல இதை எழுதிட்டு அதுக்கு பின்னால் மற்ற காரியத்தை எழுதி வச்சிருக்கேன். நீ முதலாவது தேவனுக்கு நீ கீழ்ப்படி,
அப்பொழுது சாசு என்ன செய்வான், உன்னை விட்டு ஓடி போவான், உன்னை பார்த்து பயப்படுவான். நீ அதை பார்த்து பயப்பட வேண்டாம், அவன் உன்னை பார்த்து பயப்படுவான். நீ எதிர்த்து நின்னா, எதிர்த்து பார்த்தேன்னா என்ன செய்யும், அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவம், அதுவே எல்லா பாவத்துக்கும் காரணியாக இருக்கிறது. கீழ்ப்படியாமை தான். 1 சாமுவேல் 15 22 23 வசனங்களை ஒருவர் எடுத்து வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 15 22 23 வசனங்களை. கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவம், அது ஒரு சின்ன பாவம் இல்லை. கீழ்ப்படியாமை பெரிய பாவம். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமை பொல்லாத பாவம். அப்படி கீழ்ப்படியாமையில் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால் சாத்தான் உங்களை குதிரை ஏறுவான், மேற்கொள்வான். உங்களுக்கு சமாதானம் இருக்காது, நீங்கள் இருக்கிற இடங்களிலே சமாதானம் இருக்காது, குடும்பங்களிலே சமாதானம் இருக்காது. ஆனபடினாலே கீழ்ப்படிதல் ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு காரியம். கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவம். வாசி. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் சர்வான தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கல கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடா நிலத்தை பார்க்கல செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் புள்ளி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரி. போதும் போதும் போதும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கல அப்படின்னு சொன்னால், செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் இருக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை புறக்கணிச்சிருவார். ஆண்டவர் புறக்கணிச்சிட்டா, ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா, ஆண்டவர் விலகி நிற்காரு, ஆண்டவர் விட்டு நீங்கள் தூரமாக இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சாத்தான் உங்களை கண்டு பயப்பட மாட்டான், வந்து உங்கள் மேலே ஏறி உட்காந்துருவான். ஹல்லேலூயா. ஆனபடினாலே கீழ்ப்படியாமல் ஒரு பெரிய பாவம். எல்லா பாவத்துக்கும் அதுதான் காரணியாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 16:14 பாருங்க. சவுல் கீழ்ப்படியவில்லை, முரட்டாட்டம் பண்ணினார், இரண்டகம் பண்ணினார். அது எவ்வளவு கொடுமையான பாவம் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். அவர் கீழ்ப்படியாததுனால தேவன் அவரை விட்டு விலகினார், தேவ ஆவி அவரை விட்டு விலகினார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாத ஆவி அவர் மேலே வந்து சாடிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கீழ்ப்படியாமே நீங்கள் காட்டாதீங்க, ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கீழ்ப்படியாமை பெரிய குற்றமாக இருக்கிறது தேவ சமூகத்தில். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஆமாம். அப்போ நீ கீழ்ப்படியலைன்னா சாத்தான் உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிடுவான்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டான்னா நல்லதாக செய்வான், நமக்கு கெட்டதாக நிறைய நடக்கும். நமக்கும் சமாதானம் இருக்காது, நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகிவிடும். ஆனபடினாலே சாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் சாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். சாசு உங்களை கண்டு பயப்படுவான், ஓடி போவான். போராட்டம் போராட்டம் போராட்டம்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த ஊழியத்தில் நான் வந்த புதுசில் ஒரு வீட்டு ஜெபத்துக்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. அப்போ அந்த குடும்பத்துக்கு போனேன். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை வரவேற்று, அன்பாக வரவேற்று என்னோட கொடுத்து உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பாக. அப்பொழுது அந்த வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் வீட்டினுடைய தலைவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா பயங்கரமான சாத்தான் போராட்டம் ஐயான்னாரு. அப்படி ஐயா, என்ன ஐயா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா பயங்கரமான காது வலி, பயங்கர காது குடைச்சல் வலினா தாங்கவே முடியலையா, சத்துரு போராடுறான் ஐயா அப்படின்னாரு. அப்படியா ஐயா, காது வலிக்கு சத்துரு போராடுறான் அப்படின்னு சொன்னார். நான் படிச்சுன்னு ஒன்றும் சொல்லலை. அப்படியா ஐயா,
ஏதாவது காற்றுல குச்சி குச்சி வச்சு எதுக்கு குடஞ்சிங்களாயான்னு சொல்லி கேட்டேன். ஆமாய்யா, குச்சி வச்சு குடஞ்சியான். பயங்கர சாத்தான் போராட்டம். இவர் குச்சி வச்சு குடஞ்சிருக்காரு. அது காதுக்குள்ளே குருத்தில் போய் பட்டுட்டு அது மெல்லிசானது. அது குருத்தில் பட்டதுனால இவருக்கு வலி தாங்க முடியல, வலி வந்திருக்கு. அதனால் நீங்கள் ஐயா ஜெபிக்கணும்யா, இந்த இந்த போராட்டம் போகிறதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னாரா. ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குடும்ப ஜெபம் அவங்களுக்கு பண்ணி விட்டுட்டு சொன்னேன், ஜெபிச்சிருக்கேன். கடையில் போய் மெடிக்கலில் போய் இப்படி காதை குச்சி வச்சு குத்துனேன், அதுலேருந்து ஒரே வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வலி மாத்திரை, பெயின் மாத்திரை தருவாங்க, நீ வாங்கி போடுங்க சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் போராட்டமா? சாத்தானுக்கு பயப்படுற பயம் ஆண்டவருக்கு கிடையாது. இந்த தேவ ஜனங்களுக்கு தேவனுக்கு பயப்படுறது கிடையாது, அவருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது கிடையாது. அப்புறம் மறுநாள் அதை போன் போட்டு கேட்டேன், எப்படி இப்போ சரியாயிட்டியா, காது வலி சரியாயிட்டுன்னா. ஆனால் அந்த ஊழியக்காரர்களும் இந்த விசுவாசிகளுடைய அறியாமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நிறைய ஊழியக்காரங்க அப்படி இந்த வேலையை தான் செய்கிறாங்க. அப்படி நாம் செய்யக்கூடாது. ஒரு அருமையான சகோதரி முக்காட்டு பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். நான் வருவதற்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் அவரை வழிநடத்தி இருக்கிறார். நான் வந்த பிற்பாடும் அவர் தேவையில்லாமல் இந்த ஊழியத்தை தலையிடுகிறவராக இருந்தார். நான் போய் ஜெபிப்பேன், இவரும் பின்னால போய் ஜெபிப்பாரு. அவரும் பைங்குளத்தை சேர்ந்தவர். நான் ஜெபிச்சுட்டு ஆலோசனை சொல்லிட்டு வருவேன். அந்த சகோதரிக்கு பிளட் பிரஷர் இருந்துச்சு, ஹை பிரஷர் இருந்துச்சு. நீங்கள் சரியாக மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வருவேன். இந்த ஊழியக்காரர் போய் என்ன செய்வார் தெரியுமா? அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா, ஒரு மாதிரி எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வாங்கிட்டு ஒரு மாதிரி இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இவர் போ சாத்தானே அப்படின்னு சொல்லி கடிஞ்சி அதட்டி, சாசு நான் அதட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பூசி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவார். நான் திருப்பி போவேன், ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்க, அந்த ஐயா அப்படி சொன்னாங்கன்னு. நான் தேவ சமூகத்தில் உங்களுக்கு இந்த பேய் பிசாசு போராட்டம்லாங்கிறதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ப்ரெஷர்னால இப்படி இருக்குது, நீங்கள் ஒழுங்காக மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி மக்களை குழப்புகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். சாத்தானுக்கே பயந்துருக்கணும், இவங்களுக்கும் பயந்துருக்கணும். இப்படி தப்பாக நடத்துகிற ஊழியக்காரங்க நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் பெருகி இருக்கிறாங்க. சாசு போராட்டம் இருக்குது, சாசு தாக்குதல் இருக்குது, பேய் பிடிக்கிறது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மக்களை நீங்கள் அதை வச்சு பகடக்காய உருட்டாதீங்க. திடீரென்று ஒரு நாள் இந்த அம்மா ஒழுங்காக மறந்தெடுக்கலை. ஏன்னா அவர் பேயின்னு சொல்லுதாரு, இவர் நோயின்னு சொல்லுதாரு. ப்ரெஷர் திடீர்னு ஹை ப்ரெஷர் ஆகி மூளையை தாக்கிட்டு, ப்ரெஷர் தாக்கி ஒரு நரம்பு பொட்டிட்டு வெடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுட்டாங்க. பார்த்தீங்களா நிலைமையா? ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்தார். நானும் அந்த ஆத்மாவுக்காக ஜெபித்தேன். எப்படியோ தப்பி பழச்சி வந்தாங்க. எப்படி தப்பி பழச்சி வந்தாங்க? கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? ஊழியக்காரர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தார். அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, மயக்க நிலைக்கு போயிட்டாங்க, கோம நிலைக்கு போயிட்டாங்க. நான் இங்கிருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் அந்த ஆத்மாவுக்காக. அப்போ அந்த கோமா நிலையில் அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கு. ஒரு இருட்டு அறையில் அவங்கள அடைச்சி போட்டிருக்காங்க. உயரமான ஒரு ஜன்னல் இருக்குது, சின்ன ஜன்னல் இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது. அதில் எப்படியோ அவங்க தவந்து பிடிச்சி ஏறி அந்த கதவை உடைச்சி வெளியில் வந்துட்டாங்க. இப்படி ஒரு வெளிப்படுத்தல் அவங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதி சோமாயிட்டு எப்படியோ அவங்க தப்பி பழச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். இப்படி இந்த காரியத்தை சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள தெளிவுபடுத்திட்டு வந்தேன். எல்லாம் போராட்டம் இல்லை சிஸ்டர், நான் முதல்ல உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, இது போராட்டம் கிடையாது, இது சத்துருடைய காரியம் கிடையாது, இது வியாதி, இதுக்கு ஒழுங்காக மருந்தெடுங்கன்னு சொன்னேன். சரிதானையா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சில மக்களுக்கு, விசுவாச மக்களுக்கு ஜெபிச்சுட்டு ஏதாவது பிரச்சனைன்னா, ஒரு காரியம்னா, விளைவின வியாதின்னா ஜெபிச்சுட்டு முகத்தை பார்க்குறாங்க.
என்னையா ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஜெபம் பண்ணியிருக்கேன் சரியாக போவோம், கர்த்தர் உங்களுக்கு சுதந்திருவார், நோயாக இருந்தாலும் கர்த்தர் சுதந்திருவார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. ஆனால் பொதுவாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியர் செய்த பொழுது பார்க்குற பொழுது ஏதாவது வியாதி வருத்தம்னு கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ணோம்னா அவங்க வாயிலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? சிஸ்டர் போராட்டம்னு சொல்லணும், பிரதர் போராட்டம்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டா தான் அவங்க முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு பிரகாசம். அதானே கேட்டேன், நான் நினைச்சையா. சாத்தா உங்ககிட்ட போராடுறான்னா உங்ககிட்ட பாவம் இருக்கு, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி அர்த்தம். இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ உங்ககிட்ட என்ன குறை இருக்கு, குற்றம் இருக்கு, பாவம் இருக்கு, நீ எந்த விஷயத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்க, கர்த்தருக்கு செவி கொடுக்காம இருக்கன்னு நீ உன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்து. சாத்தா ஏன் உங்ககிட்ட போராடுறான்? அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஊழியக்காரங்க இல்லை, மக்களை பயப்படுத்தி சாத்தானுக்கு அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியவர்களை. இது ரொம்ப தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபு 2:19-20. ஆனபடியால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. சாசுக்கு எதுக்கு நம்ம சும்மா சும்மா பயப்படணும்? அவன் நம்மளை என்ன செய்வான்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவனிலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நாம் தேவனோடு ஐக்கியமா இருந்தால், அவருக்கு பயந்திருந்தால், கீழ்ப்படிந்திருந்தால் சாத்தா பக்கத்திலே வர மாட்டான், வரக்கூடாது. வந்தா உங்ககிட்ட என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு உரியது ஒன்று இருக்கு. வாசிங்க யாக்கோபு 2:19-20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். சாசுகள் விசுவாசத்தில் அடங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டாமோ? ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நீ தேவனை விசுவாசித்தால் மாத்திரம் காணாது, அவருக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டாம். சாசுகளும் விசுவாசத்தை நடுங்குச்சு. இயேசுவை பார்த்து நடுங்குச்சு. மார்க் 1:23 வாசித்தோம் அல்லவா? நீர் பரிசுத்தம் உள்ளவராமே, நீ பரிசுத்தராயிட்டே, நீ தேவனுடைய குமாரனாயிட்டே, நீ பரிசுத்தராயிட்டே அப்படின்னு சொல்லி அதுவும் விசுவாசத்தை நடுங்குச்சு. ஆனா என்ன செய்யுது? தேவனுக்கு அது செவி கொடுக்காது, கீழ்ப்படியாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படியணும், அதான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். அது கர்த்தருக்கு செவி கொடுக்காது. நீங்களும் செவி கொடுக்காவிட்டால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று அர்த்தம். ஆதியாகமம் 2:16-17. கீழ்ப்படியாமை பெரிய பாவம் மட்டுமல்ல, அதுவே இந்த உலகத்திலே நடந்த முதல் தப்பும் முதல் பாவமும் கூட. ஆதியாகமம் 2:16-17. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்துள்ள சகல விருட்சங்களை நீங்க கனிகளை நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம், நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றார்? கட்டளை போட்டுட்டு போனார், அவனுக்கு சொல்லிட்டு போனார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஆதி தாயும் ஆதி தகப்பனும் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இதுதான் முதல் பாவம். இந்த கீழ்ப்படியாமையில் இருந்தால் எல்லா பாவமும் வந்துச்சு. ஆதி தகப்பனாக ஆதாம் ஏவாளும் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. ஆண்டவருடைய வார்த்தையை காட்டு சாத்தான வார்த்தையை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, கீழ்ப்படியல. அங்க அவிசுவாசம் கீழ்ப்படியதும் அவரிடத்தில் காணப்பட்டது. அது ரெண்டும் அக்கா தங்கச்சி மாதிரி சேர்ந்து தான் இருக்கும். அதனால 3:6 பார்த்தீங்கன்னா கர்த்தரை கண்டு விலகி ஓடினாங்க.
சாத்தான் வசமாக பிடிச்சிட்டான். அன்னைக்கு பிடிச்ச சாத்தான் தான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷனை விட மாட்டேக்கான், மனுக்குலத்தை விட மாட்டேக்கான். ஹல்லேலூயா. அது ஆதாம் ஏவாளோடு முடிஞ்சு போன ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவன் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ரோமர் 6:17-18 வசனங்களை வாசிக்கலாம். கீழ்ப்படியில்னா அது உங்களுக்கு பாவம் ஆயிரும். பாவம் அநேக பாவங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஆலோசனைக்கு, கட்டளை பிரமாணங்களுக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் கீழ்ப்படுவீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க, பாவத்திலிருந்து விடுதலாகி இருப்பீங்க. வாசிக்கலாம். ரோமர் 6:17-18. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையில இருந்து எப்போ? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய், அறகுறையா இல்ல, ஏனதானு இல்ல, ஒப்புக்கு இல்ல, பேச்சுக்கு இல்ல, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையார்கள். நீங்கள் இப்பொழுது பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து 22ஆம் வசனத்தோட வாசிப்பாருங்க. ஆமா, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாத்தீங்களா? கீழ்ப்படிஞ்சா, எல்லாத்திலும் கீழ்ப்படிஞ்சா, எப்பவும் கீழ்ப்படிஞ்சிருந்தா தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா சாத்தான் உங்கள் பக்கத்தில் வர மாட்டான். சாத்தானுக்கு பரிசுத்தம் பிடிக்காது. சாத்தானுக்கு பரிசுத்தத்தை கண்டா கருவாட்டு நாத்த மாதிரி, பாவத்தை கண்டா அவனுக்கு செண்டு வாசனை மாதிரி. அப்படி பார்த்துக்கோங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களை கண்ட உடனே காது தூரத்துக்கு ஓடிடுவான். அவனுக்கு பரிசுத்தனாலே பிடிக்காது சாத்தானுக்கு. அவனுக்கு அது நாரண மாதிரி இருக்கும் போல இருக்கு சாத்தானுக்கு. அந்த ஒரு ஊழியக்காரர் வராதியா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன், கீழ்ப்படுகிறது தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. நீ எல்லாத்திலும் கீழ்ப்படுத்திருந்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலும் தேவனுக்கு தேவ சித்தப்படி உங்களை காத்துக்கொள்கிறீர்கள் அர்த்தம். வசனத்தப்படி உங்களை காத்துக்கொள்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் உங்களை கண்ட உடனே காது தூரம் ஓடிடுவான், பக்கத்திலே வர மாட்டான். ஆனா நீ கீழ்ப்படியில் என்ன பாவிகளா இருப்பீர்கள், பாவம் செய்கிறவர்களா இருப்பீர்கள். கீழ்ப்படியாமையே பாவம், பாவத்துக்கு காரணம். அவங்க கண்டிப்பா பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, பாவிகளா தான் இருப்பாங்க. பாவம் சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், வந்து ஒட்டிக்கிடுவோம் உங்ககிட்ட, உங்களை விட்டுட்டு போக மாட்டான். நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே சாத்தானுங்க நீங்கள் ஏற்று நிற்கிறதுக்கு ஏற்று நிற்க முடியாது. மார்க் 1:24. தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை கண்டு சாசி நடுங்கினான். இப்போ கீழ்ப்படுகிறவங்க பரிசுத்தமாக இருப்பார்கள். கீழ்ப்படுகிறதே பரிசுத்தம். நீங்கள் பயபக்தியும் பரிசுத்தமும் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கலாம். சாத்தான் உங்களை கண்டு ஓடி போவான். மார்க் 1:24. ஐயோ அவன், ஐயோ நசனா இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்து, நான் உண்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா. நீர் தேவனுடைய பரிசுத்தர். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்துன்னு கேட்ட பரிசுத்தர் நீர். அல்லேலூயா. பாவம் இல்லாத பரிசுத்தர், பாவம் செய்யாத பரிசுத்தர். நீங்கள் பாவம் செய்யாத இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள். நீங்கள் அப்படியாக பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஒரு நடந்த சம்பவம், அதை சொல்லி பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய பரிசுத்தவான்
பெரிய ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார், இப்பொழுது இருக்கிறார். அவர்கிட்ட அந்த பெரிய பரிசுத்தவான்கிட்ட ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு நபரை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஐயா பெரிய பரிசுத்தவான், இவர் என்ன செய்வார், இவர்கிட்ட கூட்டு போனால் பேய் ஓடிடும், இவர் அதட்டாருன்னா பேய் பயப்படும். எப்படி அந்த அசுத்தாவி பிடிச்ச நபருக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அந்த பெரிய பரிசுத்தவான்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய், ஐயா ஒரு அசுத்தாவி இந்த நபரை அலக்கழிக்கியா, அதான் வாங்க எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபையில் ஒரு பெரிய பரிசுத்தவான் இருக்கார், பெரிய பரிசுத்தவான் பிரபலியமானவர், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் விடுதலை சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படியா, அந்த ஆளை கொண்டு வாங்கன்னாங்க. அந்த ஆவி வந்தோன்னே அவர் அழிச்சிட்டு அந்த பரிசுத்தவானை ஏறிட்டு இப்படி பார்த்துருக்கு. இல்லை உன்னை பற்றி தெரியும்ல போல அப்படின்னு சொல்லியிருக்கு. முடிஞ்சு போச்சா கதை. நான் பரிசுத்தவான் மாதிரி வேஷம் போடலாம், ஆனால் நான் பரிசுத்தவானா இருக்கானா இல்லையான்னு ஆண்டவருக்கு மாத்திரமில்ல பேய்க்கும் தெரியுது. டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும் போல அப்படின்னு சொல்லியிருக்கு பேய். அப்போ கீழ்ப்படிஞ்சா, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா சாத்தான் நம்மளை பார்த்து பயப்படுவான். தேவனுக்கு கீழ்ப்படி இருந்தால் நான் பாவம் செய்ய மாட்டோம், மீறுதலுக்கு உட்பட மாட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம், தேவனுக்கு பயந்து நடப்போம், நம்மிடத்தில் பெரிதான எந்த பாவங்களும் காணப்படாது, பாவம் நம்மை அண்டாது, சாத்தான் நம்மளை கண்டு பயப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன நிலையில இருந்தாரோ நமக்கு தெரியாது. அப்படி சொல்லி கடைசி அந்த ஆவி போகல. அதே சபையில் அவருக்கு உதவி ஊழியக்காரன் ஒருத்தன் இருந்திருக்கான், ஒரு சின்ன ஊழியக்காரர் இருந்திருக்காரு. போகல, விட்டுட்டு போயிட்டார். பெரிய பரிசுத்தான் விட்டுட்டு போயிட்டார். சின்ன பரிசுத்தவான் அங்கே அந்த பேய் பிடிச்ச நபரும் அந்த கூட வந்த ஆளுக்கு பக்கம் இடத்துல அவர் போய் நின்றுருக்காரு. இப்படி பேய் அவரை பார்த்த உடனே தலை தொங்குன்னு தொங்க விட்டுட்டான், கீழே தொங்க போட்டுட்டான் தலையை. சின்ன ஊழியக்காரனை பார்த்து, உதவி ஊழியக்காரனை பார்த்து, சட்டிப்பட்டி கழுவுற ஊழியக்காரன் அவனை பார்த்த உடனே எடுத்துச்சு. அந்த பேய் பெரிய பரிசுத்தவானை பார்த்து தலையை பார்த்து உன்னை பற்றி தெரியும் போல அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சட்டிப்பட்டி கழுவுற சின்ன ஊழியக்காரன் உதவி ஊழியக்காரன் உள்ளே வந்திருக்கான் ஆலயத்துக்குள்ள. என்னன்னு சொல்லி கேட்டு, இல்லை இந்த ஆளுக்கு இந்த நபருக்கு ஆவி பிடிச்சிட்டு அதான் விரட்டுறதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த இப்படி பார்த்த உடனே அந்த பேய் இப்படி நேருக்கு நேரம் பார்த்த உடனே டக்குன்னு தலையை தொங்க போட்டுட்டான். அப்போ இவர் கீழ்ப்படுகிற அளவுக்கு கூட பெரிய பரிசுத்தவான் கீழ்ப்படியலன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பரிசுத்தவான்கிட்ட அந்த ஆவி பிடிச்ச நபரை அனுப்புனாங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்கேயும் போச்சோ போகலையோ நமக்கு அதை பற்றி தெரியாது சரியா. ஆனால் இப்படி நான் தேவண்ட பிள்ளைகளே, பிசாசு நம்மளை பார்த்து பயப்படணுமா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசு உங்கள் பக்கத்தில் அண்டவே அண்டாது, ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனாய் கர்த்தரை சோத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம்